SBI PO Prelims 2022-23க்கான 10 ஸ்லாட்டுமே இந்தியா ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருச்சு. 12:30யோட இன்னைக்கு தான் லாஸ்ட் ஸ்லாட். இப்போ எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இப்போ 12:30க்கு முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் முதற்கொண்டு பேசிட்டு தான் இந்த வீடியோ வந்துட்டு நிறைய அனலைஸ் பண்ணி தான் இந்த எக்ஸ்பர்ட் கட் ஆஃபே நான் சொல்ல போகிறேன். உடனே கீழே வந்து கமெண்டில் 10.29ல் கட் ஆஃப் வீடியோ டக்கு நாங்கள் போய் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. எல்லா விஷயத்தையுமே ஒன்றொன்னா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும். ஸோ போயிடலாமா? போகிறதுக்கு முன்னாடி சென்னையில் 28 வந்து கவர்மெண்ட் கல்வி டிவி ஸோ அவங்க மூலமாக ஸ்டேட் கெரியர் கைடன்ஸ் ஆஃபீஸில் வந்து நம்ம இன்டர்வியூ கிண்டியில் நடக்குது. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, டைரக்டர் ஆஃப் கெரியர் கைடன்ஸ் தமிழ்நாட்டுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டே அவங்க தான். யாருன்னா வீரராகவ IAS சார். ஸோ அவர் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ண போகிறாங்க. ஸோ மறக்காமல் வந்துடுங்க. அதே மாதிரி December 24 பாண்டிச்சேரியிலுமே நடக்குது. இதில் வந்து யார் வராங்கன்னா, பேங்கர் வாசு அவர் வராரு. அவருமே உங்களை மோட்டிவேட் பண்ண போகிறாரு. ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இன்டர்வியூ மாக் இன்டர்வியூ வந்துருங்க. ஸோ போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பண்ணிக்கோங்க. மொத்தமாக வந்து 10 ஸ்லாட் நடந்திருக்கு இல்லையா? இல்லை அது கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா, 30% மாணவர்கள் வந்து ஆப்சண்ட் ஆகிருக்காங்க. இது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் SBI POவாக கிளியர் பண்ண நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா வென்யூவில் வந்து இன்விஜிலேட்டராக போயிருக்காங்க. ஸோ அவர் வந்து திருச்சியில் இருக்காங்க, திருநெல்வேலியில் இருக்காங்க, கேரளாவில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இன்விஜிலேட்டராக இருக்காங்க. ஸோ நிறையா பேர் சொன்னது வந்து சார் நிறையா நீங்களே பார்த்துருப்பீங்க ஆப்சண்ட் ஆகிருக்குது. மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, எக்ஸாம் வந்து உங்களுக்கு திங்கள் செவ்வாயில் வந்து முக்கியமாக நேற்று அதிகமான ஸ்லாட்ஸ் போட்டதுனா இது வந்து ஒரு கூடுதலாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இன்னைக்கு கூட ஒரு அந்த வென்யூவில் வந்து நேம் சொல்ல வேணான்னு சொன்னார். ஒரு 300ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஆப்சண்ட், மிச்சம் 180 தான் வந்து அப்ராக்சிமேட்டாக எழுதிருக்காங்க. இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இன்னொரு கூடுதல் பலம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லேயே ஒரு 7-6 பேர் வந்து SBI கிளர்க் போன வருஷம் கிளியர் பண்ணிவிட்டு கிளியராக வந்து ப்ரொமோஷன் SBI PO எழுதுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுமே இன்றைக்கெலாம் எழுத முடியலை. ஏன்னா அவங்க ஆஃபீஸில் மேனேஜர் லீவ் தரலையாமா. அதெல்லாம் நீ எழுதலாம், ஏன்னா ஒர்க்கு நிறையா இருக்குது, ஆடிட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டாங்களாமா. அதாவது லீவ் தராமல் ஆஃபீஸில் உட்கார வச்சிட்டாங்களாமா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி புதுசாக எழுதுகிறவங்களுக்கு, ஏன்னா அவங்க ஆல்ரெடி SBI கிளர்க் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் SBI POக்காக எழுதுறது எல்லாருமே பண்ணுறது தான். பட் அவங்களையும் நிறையா பேர் நான் கேட்ட சர்க்கிளில் சொல்கிறேன், ஒரு 7-8 பேர் போகலை அப்படின்னா ஓவராலாக பாருங்கள் நிறையா பேர் இந்தியா லெவலில் அது போயிருக்க மாட்டாங்க. இது ஒரு கூடுதல் அட்வான்டேஜாக பார்க்கலாம் புதுசாக நம்ம இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு. ஸோ இது ஒன்று கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அவரும் சொல்லியிருந்தார், நான் கேட்டேன், நம்ம ஸ்டூடெண்ட் தான், நம்ம வீட்டுக்கெலாம் வந்து நம்ம க்ளோஸான ஸ்டூடெண்ட் தான், இன்ஜினியராக போயிருக்காங்க. ஸோ எப்படி உங்களுக்கு அந்த எப்படி எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா இருந்துச்சு சார். போன வருஷம் நான் வந்து இந்த இடத்துல உட்காந்து எழுதிட்டு இருந்தேன், இப்போ நான் வந்து இன்விஜிலேட்டராக வரேன். உங்களை எப்படிலாம் இது எப்படி பண்ணுவாங்க சார்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் 4 ஸ்லாட் அட்டன் பண்ணுறோன்னா 2600 rupees வரைக்கும் கொடுப்பாங்க. 2 ஸ்லாட்னா ஒரு ஸ்லாட்டுக்கு 800 ரூபா கொடுப்பாங்க. லஞ்ச் அலவன்ஸும் கொடுத்துருவாங்க. இன்றைக்கி அந்த சேலரியுமே வந்துடும். ஜாலியாக இருக்கல. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அடுத்த வருஷம் போகணும் சரிங்களா? இதே மாதிரியே நீங்கள் இன்விஜிலேட்டராக அடுத்த வருஷம் கிளியர் பண்ணி நீங்கள் இருக்கணும். கண்டிப்பாக உங்களால் முடியும். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. 2600 அன்றைக்கான சேலரியுமே கொடுத்து இதுவும் எக்ஸ்ட்ரா இது மாதிரி கொடுக்குறாங்க. எப்படி ஓகே தானே? இந்த மாதிரி நம்ம மக்கள் நிறைய பேர் ஒவ்வொரு அணியில் இருக்காங்க. போன வருஷம் கிளியர் பண்ண மாசாங்க, பேர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ அனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த கட் ஆஃபே நான் போடுறேன் மக்களே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஸ்லாட் என்ன அப்படின்னா, மொதல் நாள் நடந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட். இதை பார்த்தோன்னே சார் நிறையா பேர் சொன்னது SBI POவா இல்லை SBI கிளர்க்கா அப்படி தான் சொன்னாங்க. அப்போயே நினச்சேன், சரி ஃபஸ்ட்டு ஸ்லாட் எப்போ ஈஸியாக கேட்டுட்டு அடுத்ததாக குத்தி விட போகிறாங்க அப்படின்னு. அதே மாதிரியே நிறையா ஸ்லாட்டில் ஆப்டிலாம் குத்தி விட்டாங்க. ஸோ இதில் வந்து நிறையா பேர் ஃபீல் பண்ணது ஆப்டி ஈஸி இந்த ஸ்லாட்டும். அதே மாதிரி இன்றைக்கி காலையில் நடந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட்டுமே ஆப்டியில் வந்து ஒரு 20 above போடுற மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா மற்ற எல்லா ஸ்லாட்லேயுமே ஆப்டி டஃப்பு தான் மக்களே. ஒரு 12, 15, ஒரு 16, 17 இந்த தான் மேக்ஸிமம் அட்டம்ப்டாகவே இருந்திருக்கு. இருக்கிறதுலே தி டஃபஸ்ட் ஸ்லாட் என்ன அப்படின்னா, இவங்க தான் பாவம் பண்ணியிருப்பாங்க போல். எந்த ஸ்லாட் அப்படின்னா, இருக்கிறதுலே டஃபஸ்ட் ஸ்லாட் என்ன அப்படின்னா நேற்று நடந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட். இதில் ஆப்டியோட கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா 7 சார் 8 தான் போட்டேன். ஏன்னா நேற்று நான் காலேஜில் தான் இருந்தேன். ஃபுல் 3 ஷிஃப்ட்னு இது காலேஜில் தான் இருந்தேன். 7, 8, 9 இதான்
அந்த கவுண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க. சார் ராங் நம்பர் கேட்டிருக்காங்க, கொடூரமாக இருந்துச்சு, அப்ராக்சிமேஷன் 2 டேயுமே கேல்குலேட்டிவ், கேஸ்லெட்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க, அதை டச் பண்ணவா வேணாமான்னு தெரில, ரொம்ப புலம்புனாங்க. ஸோ இந்த ஸ்லாட்டுக்கு வந்து கண்டிப்பாக கம்பேர் தென் அதர் ஸ்லாட் ஒரு 5-6 மார்க் கூட நார்மலைசேஷனில் ஆட் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இருக்கிறதுலே ரொம்ப பாவப்பட்ட ஸ்லாட்னா நேற்று நடந்த மண்டே மார்னிங் நடந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட். அதுக்கப்புறம் இந்த ஷிஃப்ட் டூவுமே ஆப்டி டிஐலாம் கேல்குலேட்டிவாக தான் இருந்திருக்கு. அதே மாதிரி ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் 4மே டஃப்பு தான். இந்த 2 ஸ்லாட்டை தவிர மிச்சம் எல்லாத்துலேயுமே ஆப்டி வந்து டஃப்பு தான். இந்த டே 1 ஃபஸ்ட்டு ஸ்லாட்டும் டே 3 ஃபஸ்ட்டு ஸ்லாட் தவிர டஃப்பு தான். ஸோ இப்போ நம்ம வந்து ஜென்ரல் ப்ரெடிக்ஷனுக்கு வரலாம். இந்த வருஷம் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1673 வேக்கன்சிஸ் இருக்குது. 2022-23 SBIPO இந்தியா லெவலில் இருக்குது. போன வருஷம் வந்து வேக்கன்சிஸ் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 2056 வேக்கன்சிஸ். ஸோ போன வருஷத்தை விட இந்த வருஷம் வேக்கன்சிஸ் கம்மி. பட் இந்த வருஷம் ஆப்சன்டீஸுமே அதிகமாக இருக்காங்க. இதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ போன வருஷத்தோட கட் ஆஃப் வந்து ஓபிசிக்கு 61.25 இருந்திருக்கு, ஜென்ரலுக்கு 63 இருந்திருக்கு. இதுக்கு முந்தின வருஷமும் 60 கிட்ட தான் இருந்திருக்கு. அதுக்கு முந்தின வருஷம் 2019 58 கிட்ட இருந்திருக்கு. ஓகே. பட் கொஸ்டினோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜென்ரலாக 10 ஷிஃப்ட் நடந்திருக்கு இல்லையா, ஒரு 2 ஷிஃப்ட் தான் ஆப்டி ஓரளவு 20 வரைக்கும் போடுற மாதிரி இருக்குது. போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஸ்டின் வந்து டஃப்பு தான். ஸோ SBIPOனாலே டஃப்பு தான். பட் கம்பேர் தென் லாஸ்ட் இயர் இந்த வருஷம் வந்து கொஸ்டின் வந்து டஃப்பு தான். ஏன்னா ரீசனிங்லே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அட்டெம்ப்ட் வந்து அந்த 24 to 26 தான் இருந்திருக்கு. இப்போ நடந்த 10வது ஸ்லாட்டில் கூட 5 பசில்ஸ் கேட்டிருக்காங்க. 5 பசில்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 பசில் தான் ஈஸியாக இருந்திருக்கு. மிச்சம் 2 வந்து எல்லாருமே நிறையா பேர் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. நல்லா படிக்கிறவங்க கூட 2 பசிலை ஸ்கிப் பண்ணிட்டாங்க. 5வது பசில் 3 மார்க்கில் ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கில் கேட்டிருக்காங்க இப்போ. ஸோ ரீசனிங் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மாணவர்கள் வந்து எப்பயுமே ஒரு 30லாம் போட்டு வருவாங்க. அசால்ட்டாக 30பாங்க, 32பாங்க. பட் யாருமே போடல. டாப்பர்ஸாக இருந்தால் கூட ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 24 and 26 தான் போட்டிருக்காங்க. கான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த டஃப்பான ஸ்லாட்லலாம் வெறும் 12, 11, 10 போட்டிருக்காங்க. ஓரளவு மாடரேட்டாக இருக்கிற ஸ்லாட்டில் 18, 22 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஓரளவு மாடரேட்டாக இருக்க ஸ்லாட் யாருமே 22 அபவ்லாம் டாப்பர்ஸாலே போட முடியலை. ஸோ இதையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் வந்து நிறையா ஸ்லாட்டுக்கு வந்து 20 வரைக்கும் போடுற மாதிரி தான் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம கம்யூனிட்டி போல் வருவோம். ஸோ நம்ம மாணவர்கள் வந்து கம்யூனிட்டி போலில் வந்து ஓட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்லாட்டுமே நம்ம தனித்தனியாக நம்ம ஓட் போட்டிருந்தோம். இருங்க. ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து நேற்று நடந்த, அதாவது நான் டஃபஸ்ட்டு சொன்னேன் தெரியுமா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாட்டில் மட்டுமே 3600 பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. நம்ம கம்யூனிட்டி போல்லே ஒரு எல்லா ஸ்லாட்டையுமே சேர்த்து ஓட்ஸ் பண்ணுறாங்க. இப்போ கூட டக்குன்னு பார்த்தா 2000க்கு அதிகமாக ஓட்டு விழுந்திருக்கு. ஸோ ஒரு 20,000 வரைக்கும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி ஓட் பண்ணுறாங்க. இட்ஸ் பெரிய விஷயந்தான். ஸோ நம்ம சேனலில் மட்டும் தான் இப்படிலாம் ஒவ்வொரு ஸ்லாட் வைஸ் போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏன்னா காலேஜில் ஏன்னா அந்த எக்ஸ்பர்ட் கட் ஆஃப் வீடியோக்காக சென்டரில் போய் மாணவர்கள்ட்ட ஃபுல்லாக பேசணும். நேற்று ஃபுல்லாக உட்காந்து இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து காலில் முடிஞ்ச வரைக்கும் பேசணும். கம்யூனிட்டி போல்லையுமே டெலிகிராம் அண்டு நம்ம யூடியூப் சேனல்லுமே ஒவ்வொரு ஸ்லாட் வைஸுமே இந்த ஓட் நம்ம நடத்தியிருந்தோம். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து கரெக்டான ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியும். சும்மா வீட்டில் உட்காந்துட்டே காலேஜ் சென்டர் கூட போகாமல் இதான் கட் ஆஃப் இதான் அப்படின்னு சொல்லாமல் நிறைய இதுக்கான ஒர்க் பண்ணி ரிசர்ச் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா பிலோ 50 வந்து, அதாவது இந்த கொடூரமான ஸ்லாட்டில் நிறையா ஹையஸ்ட் பர்சன்டேஜ் பாருங்கள், அவங்களால 50 தாண்ட முடியல. ஓகே. ஸோ 51 to 60யும் அந்த அதிகமாக அந்த 51 to 60 தான் அதிகமாகவே போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் சென்டரில் கேட்டப்பையும் இதான் நிதர்சனமான உண்மை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா 54, 55, 49, 48 அந்த கஷ்டமான ஸ்லாட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்லாட் மாணவர்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மற்ற ஸ்லாட்டை கம்பேர் பண்ணுறப்ப ஒரு 5-6 மார்க் கூட நார்மலைசேஷனில் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆச்சரியப்படுறதுக்குள்ள ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா எல்லா எக்ஸாம்ஸ்லையும் அப்படி தானே 58 போட்டிருப்பாங்க, ஆனால் ஸ்கோர் வந்து 63 வந்திருக்கும். 57 போட்டிருப்பாங்க, 64 கிட்ட வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு மக்களே. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நடந்த ஸ்லாட்டை காமிக்கிறேன். ஸோ இது காலையில்
இன்னைக்கு காலையில் நடந்தது. அதுக்கே ஒரு 2200 பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. பட் ஓகே, இட்ஸ் டீசன்ட் ஓட்ஸ். இதை வச்சு நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணலாம். ஸோ எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு அதிகமாக ஒரு 50 to 59 தான் அதிகமாக வந்திருக்கு. 40 இது வந்து சும்மா ஓட் பண்ணியிருப்பாங்க. 50 to 59 பார்த்தீங்கன்னா 14% வரைக்கும் ஓட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம டெலிகிராம்லேயுமே 1000க்கு அதிகமான பேர் ஓட் இந்த ரேஞ்சில் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனுக்கு வருவோம். நம்ம போய் ஸ்டூடெண்ட்டை பேசினதாகட்டும், இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணதாகட்டும், இதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண கட் ஆஃப் ரீனா மேம் நம்ம டீம்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி 58 கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ரேஞ்செலாம் கிடையாது, 58. ஏன்னா போன வருஷத்தை விட கொஸ்டின் வந்து டஃப்பு தான். அதே மாதிரி ஒரு 30% வந்து வீக் டேஸ்னால எக்ஸாம் எழுத வரலை. அதே மாதிரி இந்த எஸ்பிஐ கிளர்க்காக இருக்கவங்களும் அவங்க ஆஃபீஸ் போகிறனால மாட்டிக்கிட்டாங்க. அவங்களால எக்ஸாம் நேற்று அதிகமாக நடந்துச்சு, எக்ஸாம் எழுத முடியல. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு 58 வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் ஃபார் ஓபிசி. இப்போ ஜென்ரல் அப்படின்னா அது ஒரு 1.5 ஆர் 2 மார்க் வரைக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். ஆக்சுவலி இது ப்ரெடிக்ஷன் தான், ஓகேவா? இது ப்ரெடிக்ஷன் தான். இப்போ நான் வந்து ஒரு 50 அபவ் போட்டிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டஃபஸ்ட் ஸ்லாட் அந்த ஸ்லாட் 3 ஸ்லாட் 2ன்னு எது கால்குலேட்டிவாக தான் இருந்துச்சு. முக்கியமாக இந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட் இப்போ நான் 51 தான் போட்டிருக்கேன் அப்படின்னா, 52 தான் போட்டிருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் நார்மலைசேஷன் பண்ணுறப்ப உங்கள் ராஸ் ஸ்கோரை விட ஒரு +6 வந்து இன்க்ரீஸ் ஆகி உங்கள் வரதுக்கு கிளியர் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. 6 or 7 கூட இன்க்ரீஸ் ஆகலாம். எப்படி நீங்கள் நார்மலைசேஷன் வைக்கிறாங்கன்னே சொல்ல முடியல. ஏன்னா நிறையா ஸ்கோர் கார்டு நம்ம பார்த்துருக்கோம். 50 தான் போட்டிருப்பாங்க, நான் 60 ஸ்கோர் வந்திருக்கும். இந்த மாதிரிலாம் எக்ஸாம்ஸ் ப்ரிலிம்ஸ்லாம் நடந்திருக்கு. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு மட்டும் ஈஸியான ஸ்லாட்டு 22 கொடுத்துருவீங்க, 22 அட்டன் பண்ணுற மாதிரி கொஸ்டின் செட் பண்ணுவீங்க. நாங்கள் மட்டும் பாவமா, எங்களெல்லாம் 12 தான் போட முடியுது அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல கான்ஸில். ஸோ அப்போ அதனால் அவங்க கம்பேர் பண்ணுவாங்க, அதையுமே கன்சிடர் பண்ணி உங்களுக்கு போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இது எல்லாமே ப்ரெடிக்ஷன் தான், சரிங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம் இன்க்ளூடிங் அவர் சேனல், சில சேனல்லாம் வி ஆர் ஏசியாலே பெஸ்ட் சேனல், நம்பர் 1 சேனல், நாங்கள் சொல்கிறது 9 out of 10 வரும் அப்படின்லாம் சொல்லி கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் நடந்த எல்லாருமே ஒரு 69 தான் ஐபிபிஎஸ் கிளர்க்கு. நாங்கள் பார்த்தா 78 வச்சுட்டாங்க, கூட வச்சுட்டாங்க. இப்போ எஸ்பிஐ பிஓக்கு வந்து ஒரு 53, 54 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க, அப்போ தான் 49 வச்சுட்டாங்க. ஸோ இந்த நம்மளை மாதிரி யூடியூப் சேனல்ஸ் வந்து இவ்வளோ ரிசர்ச் பண்ணி இவ்வளோ எஃபர்ட் போட்டு தான் சொல்கிறோம். இப்போ நேற்று ஃபுல்லாக ஒர்க் பண்ணி இவ்வளோ மாணவர்கள்ட்ட பேசி ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா இதுதான் வரும்னு கிடையாது. நீங்கள் வந்து உங்களை நம்புங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு எக்ஸாம் முடிஞ்சு அப்படின்னா நமக்கு ஒரு ஃபீல் ஆகும், நம்ம நல்லா பண்ணியிருக்கோம், கொஸ்டின் டஃப்பாக இருந்தால் கூட நம்ம நல்லா போட்டிருக்கோம், நம்மளால் நல்லா அட்டம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பர்சனலாக ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அந்த ஃபீல் இருந்தாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டைம் வேஸ்ட் பண்ணாமல் மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிங்க. இது வந்து நம்ம சேனலில் இவ்வளோ வச்சு ப்ரெடிக்ஷன் தான். இவங்க எப்படி நார்மலைசேஷன் பண்ணுறாங்க, கஷ்டமான ஸ்லாட்லேருந்து கீழே கொண்டு வராங்களா, இல்லை ஈஸியான ஸ்லாட்லேருந்து கஷ்டமான ஸ்லாட்டுக்கு நார்மலைசேஷன் பண்ணுறாங்களா, ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. கடைசியில் பார்த்தா ஒரு திடீர்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதோட கம்மியாகவும் வச்சிடுறாங்க, திடீர்னு பார்த்தா கூடயும் வச்சிடுறாங்க. ஸோ இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ உங்களை நம்பி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். இதை சொல்கிறப்பே இன்னொரு சேனல்லாம் இருக்குது, இந்தியாவிலே பெஸ்ட்டு அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கலாய்ச்சது. என்ன ஸ்லாட்டே நடக்கலை, நீங்கள் என்ன ரிவ்யூ கொடுத்துட்ருக்கீங்க, இப்படிலாம் இருக்குது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டான சேனல் மக்களே. ஃபஸ்ட்டு நாள் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எக்ஸாமே நடக்கலை, ஆனால் ஸ்லாட் 1 ரிவ்யூ போயிட்டுருக்காங்க. அது வர 3500 பேர் 1000 பேர் லைவ் வாட்சிங்கில் இருக்காங்க. அதில் அவர் ரிவ்யூ தெரியாமல் போயிட்டாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் போர்டில் எழுதுகிறாங்க டிஐ இஸ் ஈஸி லெவல், நம்பர் சீரீஸ் 5 மார்க், சிம்பிளிஃபிகேஷன். அட பாவிகளா, எக்ஸாமே நடக்காமலாம் ரிவ்யூ. இந்த மாதிரி கூத்துக்கள்லாம் சனிக்கிழமை நடந்துச்சு. இது நார்த் இந்தியாவில் நிறையா சேனல் பண்ணியிருந்தாங்க. ஒரு 4-5 சேனல் ரிவ்யூ போயிட்டாங்க. ஸோ அவங்க என்ன ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு தயவுசெய்து வந்து நீங்கள் வீடியோஸ் போடுறத ஸ்டூடெண்ட்டை இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், நிறையா ஸ்டூடெண்ட்டை பேசுங்க, அப்போ தானே தெரியும். பட் நம்ம வந்து அதில் முற்றிலுமே மாறுபட்டவங்க. கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் நடக்குது அப்படின்னா நான் நிறையா ஸ்டூடெண்ட்டை பேசுவேன், நிறையா ஸ்டூடெண்ட்டை பர்சனலாக விஷ் பண்ணுவேன், ஸ்டேட்டஸ் போட்டு திருப்பி அவங்க சார் மோட்டிவேட் பண்ணி அனுப்புங்க சார். அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் ஸ்லாட் 3 தான், நேற்று ஃபஸ்ட்டு ஸ்லாட்டே அன்னைக்கு சனிக்கிழமை ஸ்லாட் 3 தான் அப்படின்னு. ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எஸ் இப்போ நிறையா நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, அந்த சேனலில் போய் அங்கே கட் ஆஃப் இவ்வளோ போட்டிருக்காங்க, இங்கே இவ்வளோ போட்டிருக்காங்க, அந்த டெலகிராமில் வந்து இவ்வளோ சொல்கிறாங்க. பாருங்கள், இவங்கெல்லாம் பெரிய சேனல், எக்ஸாம் நடக்குதுன்னு தெரியாமலே ரிவ்யூ போயிட்டுருக்காங்க, நடக்கலைன்னு தெரியாமே ரிவ்யூ போயிட்டுருக்காங்க. பாருங்கள் அப்போ எந்த அளவு அவங்க ஸ்டூடெண்ட்டோட இருக்காங்க, எந்த அளவு அந்த அனலைஸ் பண்ணுறாங்க, எந்த அளவு எப்படி மெனக்கிடுறாங்க அப்படின்னு. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இட்ஸ் நேச்சர் ஆஃப் அவர் டியூட்டி.
ஸோ எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுலேருந்து கிளாஸ் கொடுக்குறதுலேருந்து ரிவ்யூ போகிறதுலேருந்து ஃபைனலாக எக்ஸ்பர்ட் ஆஃப் சொல்கிற வரைக்கும் எங்களோட ஒர்க்கை நாங்கள் ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் இது எங்களோட வேலையில் கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணுறதும் ஒரு முக்கியமான ஒரு வீடியோஸ். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதான் அப்படின்னு நீங்கள் நம்பி நீங்கள் படிக்கிறத வேஸ்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, போன எக்ஸாமில் கூட ஐபிபிஎஸ் கிளர்க்கில் கூட சார் நான் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஒரு சேனல்லாம் 60 போட்டாலே படிங்க, ஆனால் 78 கட் ஆஃப் வச்சுருக்காங்க. நான் ஒழுங்காக ப்ரிலிம்ஸ்க்காச்சும் நான் படிச்சிருப்பேன், உட்காந்து நான் மெயின்ஸ் படித்து வெக்ஸ் ஆகிட்டேன் சார். பர்சனலாக சொன்னாங்க சார் 60 போட்டாலே படிங்கன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் 78 வச்சுருக்காங்க சார். நான் 60 தான் போட்டேன், ஒழுங்காக நான் அடுத்த ப்ரிலிம்ஸ்க்காச்சும் படிச்சிருப்பேன், இப்போ நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இதுவே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பர்சனலாக ஃபோன் பண்ணி சொல்கிறான்னா உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கான். ஸோ அதனால் இந்த கட் ஆஃப் வீடியோ பார்க்குறது, டெலிகிராம் பார்க்குறது, அந்த சைட்டில் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் உங்களை நம்புங்க, உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நம்புங்க. நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து பிஓ மெயின்ஸ்க்கு படிங்க. ஓகேவா? பிஓ மெயின்ஸ்க்கு படிங்க. ஆர்எல்ஸ் எஸ்பிஐஜிஏ மெயின்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கூடுதலாக எஸ்பிஐஜிஏ மெயின்ஸ் லெவலில் ஒரு மார்க் எடுங்க, பிஓ மெயின்ஸ் லெவலையும் மார்க் எடுங்க. ஸோ தேங்க்ஸ் மக்களே, பை. உங்களுக்கு வேறு இன்டர்வியூக்கானது போயிட்டுருக்கு. அதே மாதிரி நம்ம எஸ்பிஐஜே மெயின்ஸுக்கு வந்து நம்ம கிராஸ் கோர்ஸில் நிறையா வீடியோஸ் எடுத்துச்சோம் கேஆர் லாஜிக்ஸ் ஆப்பில், அதையும் பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் மக்களே, பை. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேத்துக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. பை. தேங்க்யூ.